பொம்பளைன்னு பாக்கண்டி அடிப்பாடி. நான் ஆம்பளைக்கே பயப்படுறதுல பொம்பளைன்னு பாக்கலாம். என்னடி பண்ணுவேன்? எத்தனை தடவை அடிக்கிறது? ஆமா அடிப்பேன், இனிமே கடிப்பேன். எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் அவனுக்காக காத்துட்டு இருப்பேன். புரியுதா? நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. டேய், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிட்டோம்? பிரியாணி பண்ணுமா? இன்னைக்கு கிருத்திகடா. சரி, தக்காளி சாதம் பண்ணு. தக்காளி என்ன ரேட் விக்குதுன்னு தெரியுமா? மார்க்கெட் போனா தானே தெரியும். கீரை குழம்பாவது பண்ணுமா? கீரை இல்லையே. சரி, நேத்து வச்ச ரசம் இருக்குது, இன்னைக்கு அதை வச்சு ஓட்டிடுறேன். நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி. ஆமா கலரா. குப்பத்தொட்டில இருந்து எடுத்த யாரா சொன்னது? எந்த இடத்துல போய் சொன்ன? பெரியவனா? டேய் பெரியவனே, இங்க வாடா. என்ன என்னன்றா சொன்ன அவன்கிட்ட? என்ன சொன்னேன்? அந்த குப்பத்தொட்டி சொன்னானா? அத போய் நம்பிக்கிட்டு இருக்கா? டேய் சும்மா சொன்னேன்டா, சும்மா சொன்னேன் நானு. சும்மா நீ யாரா சொன்னது? உங்க ரெண்டு பேர்த்தையுமே ஜிஹெச் குப்பத்தொட்டில இருந்தா எடுத்தோம். வந்துட்டாங்க ரெண்டுமே குப்பத்தொட்டி தான். இப்போ நான்லாம் சின்ன வயசா இருக்கும் போது என்ன ஆசைப்பட்டேன் தெரியுமா? வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய ஏழைகளுக்கு உதவணும்னு ஆசைப்பட்டேன். சரி, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த ஏழை வேற யாருமே இல்ல, நான் தான் அப்படின்னு. மாமா, போன்ல எழுத்தெல்லாம் மங்களா தெரியுதியா? எப்ப பார்த்தாலும் போனை பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படி தாண்டி இருக்கும். கண்ணு போச்சு போ. அப்பாடா, நான் கூட போன் போச்சோன்னு பயந்துட்டேன். ஏ மாமா, நைட்டு பிரியாணி ஓகேவா? ஓகேடி. சரி, வரும்போது வாங்கிட்டு வந்துரு. இவரை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதைய பண்ணிருக்கான்டா. நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாதுடி. ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவள? ஏங்க, அந்த கதவெல்லாம் மூடி விடுங்க, பூனை உள்ள வந்துரும். ஒரு தடவை மட்டும் உள்ள வந்து எதையாவது சாப்பிடட்டுமா? திரும்ப வரவே வராது. தமிழ்நாட்டு பெண்களுக்கு கேரளா பெண்களுக்கு வேற வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன தெரியுமா? வாசல்ல வந்து பூக்கோலம் போட்டா அது கேரளா பெண்கள். ஒரு பூவே வந்து வாசல்ல பூக்கோலம் போட்டா அது தமிழ்நாட்டு பெண்கள். துபர்ப்பா, இனிமேல் வெளியெல்லாம் எதுவும் சாப்பிடாத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா நான் செஞ்சு தரேன். அப்படியா? அப்போனா இன்னைக்கு நைட்டு ஷவர்மா செஞ்சிருங்க. அதெல்லாம் செய்ய தெரியாது. தெரியாது. இந்த கொத்து பரோட்டா? அதுவும் தெரியாது. இந்த பீஸா, பர்கர் இந்த மாதிரி ஏதாச்சும்? தெரியாது. ஏன் பேபி, புருஷனை விட பொண்டாட்டிங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹெல்த்தியா ரொம்ப வருஷமா உயிர் வாழ்றாங்க? அது எப்படி? ஏன்னா பொண்டாட்டிங்களுக்கு பொண்டாட்டி இல்லல்ல, அதனாலதான். இத பாத்தீங்களா? என்னது? பெருமாள் பொண்டாட்டி. என் உப்மாவை குறைச்சலாம் எடை போட்டீங்கல்ல, 10 ரூபாய் செலவு செஞ்சு நான் பண்ண உப்மாவுக்கு மதிப்பு 100 ரூபாய். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இனிமே பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்கும் உப்புமா செய்யறதுனா? உப்மா மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சமைச்சு விக்கிறதுன்னு. உண்மையிலே ஆண்களுடைய குணம் என்ன தெரியுமா? 1000 பெண்கள் இருந்தாலும், 10,000 பெண்கள் இருந்தாலும், 1 கோடி பெண்கள் இருந்தாலும், அவனுடைய கண்கள் யாரை தேடும் தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய மட்டும்தான் தேடும். ஏன் கேளுங்க, அவ இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்த சைட். ஹலோ ஹலோ, யாரு? நான் தான். நான் தான் சொன்னா? ஏன் உங்க அம்மா அப்பா உனக்கு பேரே வைக்கலையா? வச்சிருக்காங்க. அப்ப சொல்லி தொலை. பேர் சொன்னா பயந்துருவோமா என்ன? ராணி மங்கம்மா பரமேஸ்வரி.